விஜய் பிரபாகர் அவர்கள் இந்த நேரத்தில் கேப்டன் நம்மக்கிட்டேருந்து போயிட்டார். ஆனால் கேப்டனோட நினைவுகள் மக்கள் மத்தியில் இன்னும் இருக்குது. அந்த நினைவுகளை அவர் அறுவடை செய்யறதுக்கு மக்கள்கிட்ட போய் அதிகம் பேசணும். அவரோட அந்த பேச்சு தன்மை இருக்கு இல்லையா, அதில் இன்னும் ஒரு எளிமை கலக்கணும். அதாவது வந்தீங்களே, என் வீட்டான நின்னீங்களே, போனீங்களே, அப்படி அப்படி பேசுறது கிடையாது. இதை அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருக்கிறவங்க ரசிக்கிறாங்க. அவங்க கூட ஒரு நாகரிகமான பேச்சு இருக்கணும். அரசியலில் ஒரு எளிமை, அதுக்கப்புறம் அதில் ஒரு முதிர்ச்சி, அதெல்லாம் அரசியல்வாதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணா அவர்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம் அவர் இலக்கியத்தில் பயங்கரமாக பேசினார். தமிழ் அவர் நாக்கில் கொஞ்சம் விளையாடிச்சு. திருக்குறளை அப்படியே கரைச்சி குடிச்சது கிடையாது. அவர் பேசின பேச்சில் மக்களோட மனசாட்சிக்கு உட்பட்டு இருக்கும் பேச்சு. பெருமாள் அவர்களை விமர்சனம் பண்ணனானா வேங்கடேச பெருமாளை இந்த அண்ணாதுரை எளியவனை எதிர்க்கு ஏண்டா பாவீங்களா 7 மலை போய் வேங்கடேச பெருமாளை போய் கூப்பிட்டு வரீங்க? ஏன்னா என்னை பார்த்தா என்ன அவ்வளவு இதுவா? பெருமாளுக்கு வேறு வேலை இல்லையா? அவருக்கு கடன் சொல்ல வேண்டியது இல்லையா? சரி, பெருமாளை தான் போய் தரிசிங்க, கேட்கறதுலாம் கொடுக்குற பெருமாள் கும்பிட்டிங்க, ரைட்டு. அப்புறம் லட்சுமி தேவியை வச்சு பணத்தை லட்சுமியாக கும்பிடுற நீங்கள் அந்த காசை வச்சு என்ன இந்த எளியவனை தோக்கடிக்க நினைக்கிறீங்களே, அந்த தெய்வம் உங்களுக்கு துணை நிற்குமான்னு பேசியிருப்பார். அப்போது எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டம், எப்படி அந்த பேசக்கூடிய அந்த தன்மை, அது எதுவுமே இல்லாமல் அவனே இவனே அதுவே இதுவே எவனோ எவனே என்னது இதுவா தமிழ்? இதையா நம்ம நேசிக்கிறோம்? இதுவா நம்ம தாய் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க? அதனால் அந்த போக்கை அவங்க மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது.